அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா? இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி. இது செய்முறை ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த சண்டேக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்குற ஒரு பேஸ்ட்டு செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் 20 போடுங்க. 1 கிலோ சிக்கனோ மட்டனுக்கோ எதாக இருந்தாலும் சரி 20 சின்ன வெங்காயம் உரித்து போடுங்க. அதுக்கப்புறம் சில்லி நீங்கள் 10 மிளகா போடலாம். சரியா? அதான் காரம். மிளகா பவுட்ரு இதுக்கு போடுறதில்ல, சில்லி பவுட்ரு போடுறேன். நான் வந்து ஒரு 6 மிளகா தான் போடுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி இந்த அளவுக்கு போடுங்க. கை அடக்கத்துக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு போடுங்க. இஞ்சி குறவும் பூண்டு நிறையாவும் இருந்தால் இந்த பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் ஒரு பொடி புதினா, ஒரு பொடி கொத்தமல்லி போடலாம். நான் இதுக்கு போடலை. நான் வந்து அதை கொஞ்சம் வேறு மாதிரி போடலாங்கிற ஒரு ஐடியா இருக்கிறனால நான் அப்படி போட போகிறேன். இவ்வளோ தான். இந்த மாதிரி நொரப்பாக அரைச்சிக்கிறங்க. நிரண்டு அரைச்சிக்கிறங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நம்ம வந்து பிரியாணிக்குள்ளே பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை போட்டு வதக்கிறதுக்கு ஒரு பிரியாணி சட்டியை வச்சு இதில் வந்து 50 மில்லி எண்ணெய் ஊற்றுங்க. இதில் வந்து நெய் பாதி எண்ணெய் பாதி ஊற்றலாம். நம்ம வந்து நெய்யை வந்து கடைசியில் போட போகிறோம். அப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு புடி கொத்தமல்லி இலையை எண்ணெயில் போடுங்க. இது நல்லா கமகமான மணக்கும். ஒரு புடி புதினா இலையை போடுங்க. ஓகேயா? இது நல்லா எண்ணெயில் நல்லா அந்த வாசம் அப்படியே வீடு ஃபுல்லாக பரவும். அந்த வாசம் வர தொட்டிக்கு லைட்டாக கிண்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாகில் கட்டிங் பண்ணி போடுங்க. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அதோட பேஸ்ட்டில் வந்து 20 சின்ன வெங்காயம் போட்டிருக்குறோம். அதனால் இதுவே தாராளம் நம்மளுக்கு போதும். சின்ன வெங்காயம் தான் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. அப்புறம் ஒரு மசாலா ஒன்று டேஸ்ட்டு கொடுக்குறது இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அது தொட்டி கொஞ்சம் வதக்குங்க. இந்த கொத்தமல்லி வந்து நல்லா வாசம், நல்லா கொத்தமல்லி புதினாவுடைய வாசம் அப்படியே கமாமன்னு அந்த எண்ணெய்க்குள்ள நல்லா இறங்கிருச்சு. இதனால தான் நான் வந்து அரைச்சி போடல. இந்த நேரத்தில் நீங்கள் கொத்தமல்லி புதினா அரைச்சி போட்டிங்கன்னா எண்ணெயில் போட வேண்டியதில் இதில் போட்டு நீங்கள் வதக்கிடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அதனால தான் நம்ம வந்து 50 மில்லி எண்ணெய் நம்ம ஊற்றுறோம். ஓகேயா? இஞ்சி பூண்டு கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம அதில் அரைச்சிருக்கிறோம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு போடுங்க. இது வரைக்கும் அந்த பிரியாணிக்கு சில்லி பவுட்ரு போட மாட்டாங்க. நீங்கள் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. போட்டு அதையும் கிண்டிக்கிறேங்க. இப்போ நான் காட்ட போகிற மசாலா தான் ரொம்ப முக்கியமான மசாலா. இது வந்து காரம் மசாலாவோட சேர்த்து கொத்தமல்லி தூள் மிக்ஸ் பண்ணி இருக்குது. இதில் மொத்தம் 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடணும். கொத்தமல்லி ஸ்பூன் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். ஆனால் அந்த கரம் மசாலா நீங்கள் ஜாதிபத்திரி, கடல் பாசி இதெல்லாம் இருக்குதான்னு நீங்கள் பார்த்துக்கிறோம். நம்ம வீட்டில் செஞ்ச கரம் மசாலா இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் போட்டிருப்போம். அந்த கரம் மசாலாவோட 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி மொத்தம் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த தூள் போடுறோம். இதுதான் திண்டுக்கல் மசாலாவுடைய இது. ஓகேயா? அப்புறம் நல்லா வதங்கின பிறகு ஒரு பொடி கொத்தமல்லி, ஒரு பொடி புதினாவை போட்டு 100 மில்லி தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, ஜாதிபத்திரி எல்லாம் போட்டு வறுத்து, கொத்தமல்லியும் அதில் போட்டு வறுத்து நீங்கள் வந்து பிளெண்டர் பண்ணிக்கிறங்க. ஓகேயா? அதான் இந்த பிரியாணிக்கு மசாலா தூக்கலாக இருக்கக்கூடிய மசாலா அதுதான். கண்டிப்பாக நீங்கள் சொந்தமாக செஞ்சு வறுத்து போடுங்க. இப்போ நல்லா வேகட்டும். கண்டிப்பாக இந்த மசாலா மட்டும் மறந்துடாதீங்க. இதுக்கு பதிலாக பிரியாணி தூள் போட்டுறாதீங்க. ஓகே? கொஞ்சம் நேரம் தான் வறுத்தீங்கன்னா நீங்கள் பிளெண்டர் பண்ணிடலாம். மசாலா நல்லா பச்சை வடை போகணும். இப்போ வந்து மெதுவாகவே வச்சு இந்த மசாலாவை நல்லா வாசம் வர தொட்டிக்கு லேசாக வதக்குங்க. இதில் தான் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. இப்போ நல்லா வாசம் வந்த பிறகு சிக்கனை வந்து 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து 8லேருந்து 9 பேர் தாராளமாக இதை சாப்பிட்லாம். 1 கிலோ சிக்கன், 1 கிலோ அரிசி. அதுக்கு இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டு பார்த்துக்கிறங்க. உப்பு போட்டு அந்த கோழிக்கு உள்ள அந்த இதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. சரியா? உப்பு பார்த்துக்கிட்டு போடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மூடி வைங்க. அதனால் கோழி நல்லா கொஞ்சம் கொஞ்சம் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி அப்படியே வந்த பிறகு இந்த நேரத்தில் 2 கிண்டி விட்டு நீங்கள் வந்து தண்ணி வந்து 1 குவளை அரிசி போட்டிங்கன்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க பிரியாணி அரிசிக்கு. அது சீரக சம்பாவாக இருந்துச்சு அப்படின்னா 1 கப்பு அரிசிக்கு வந்து நீங்கள் 2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. ஓகேயா? அவ்வளோதான். அதுவே பொன்னி புழுங்கல் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும்ல, அதுக்கு தக்க நீங்கள் ஊற்றிக்கிறங்க. 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஹாட் வாட்டர் தான் ஊற்றுறேன். 1 கப் ரைஸ் போட்டிருக்கிறேன் பிரியாணி அரிசி. அதுக்கு 1.5 கப்பு தண்ணி நான் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா கிண்டி விட்டு உப்பை மட்டும் பார்த்துக்கிறேங்க. இது நல்லா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கொதிக்கணும்.
கொதித்த பிறகு தான் நம்ம வந்து அரிசி போடணும். இப்போ உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு இந்த டயத்தில் உப்பு பார்த்து போட்டுக்கிறோங்க. உப்பு வந்து இந்த டயத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா நல்லா நறுக்குண்டு இருக்கணும். அரிசி போடும்போது அது வந்து முக்கால் உப்பாக இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஓவராக உப்பு போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை புதினா இலையை ஒரு பொடி எடுத்து அப்படி தூவி விடுங்க. நான் வந்து ஒரு கட்டு புதினாவும் ஒரு கட்டு கொத்தமல்லியும் வாங்கி கட்டியும் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு மலமலம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். அடுப்பு நல்லா ஏற்றிட்டே இருக்குது. நல்லா மலமலன்னு கொதிக்குது. இந்த அளவுக்கு தண்ணியாக இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட அரிசி போடுறதுக்கு அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா அரிசி அரை மணி நேரம் கூட போதும் உங்களுக்கு. நல்லா ஊற வச்சு தண்ணியை நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் வந்து அரிசியை வந்து அதில் போடுங்க. ஏன்னா தண்ணி நம்ம ஒரு கப்பு ரைஸ்க்கு வந்து 1.5 கப்பு தண்ணி மேனிக்கு நம்ம ஊற்றிட்டோம். இதுக்கப்புறம் இதில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சோறு வந்து குழஞ்சிரும். அதை பார்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு உப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, போதும். இதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இலையை இந்த மாதிரி போடுங்க. அடிக்கடி போடுற மாதிரி இருக்கும், அதுதான் ஒன்று. ஆனால் வாசம் கம்மாமட்டு இருக்கும். கலர் சூப்பரான கலர் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு கிச்சனில் வந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலையே எனக்கு வந்து லைட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு லைட்டு வச்சுருப்பேன், அதை எடுத்து மாட்டுறதுக்கு துப்புரவா யாவுமே இல்லை. இப்போ எல்லாத்தையும் போட்டு மூடி வைங்க. ஓகேயா? அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக்குன்னு வருது. யார் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா இப்போ வந்து அடுப்பு வந்து இப்போ இந்த டயத்தில் ஏற்றி விட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஏற்றி விட்ருக்குறோம். இப்போ வந்து குறைச்சிருங்க, மீடியமில் வச்சுருங்க. வச்சு கொஞ்ச நேரம் மூடி போட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்களேன். ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கரண்டியை வச்சு நல்லா அந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே மறுபடி கொத்தமல்லி புதினா இலையை மேலே தூவி விடுங்க. என்னடா அடிக்கடி கொத்தமல்லி புதினா இலையை தூவி வச்சுருவோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி தூவி விட்டு செஞ்சு பாருங்களேன். உங்கள் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் கண்டிப்பாக நீங்கள் போடணும். என்னோடய நெய் ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால நான் வந்து ஐஸ் பெட்டிக்கெலாம் வைக்கலை, கொஞ்சம் அப்படியே கெட்டியாக இருக்குது. அதனால் லேசாக தோசைக்கல் நம்ம வந்து தம் போடுறக்காண்டி வச்சுருக்கோம்ல, அதில் லேசாக வச்சு இலகி விட்டு நம்ம அது மேலே அப்படியே பூ மாதிரி அப்படியே தொளிச்சு விடணும். ஒரே இடத்துல ஊற்றக்கூடாது. அதனால தான் நான் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டேன். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் மூடி போட்டு நீங்கள் தோசைக்கல்லை சூடு பண்ணி தம் போடலாம். இல்லைன்னா அடுப்பை லேசாக வச்சு தம் போடலாம், உங்களுடைய விருப்பம். ஒரு 10 நிமிஷம் ஏற்றி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் குறைச்சி வைங்க. ஒரு 10 நிமிஷம் அடைச்சிருங்க. இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இதில் உங்களுக்கு பிரியாணி சூப்பராக நல்லா வெந்துடும். ஓகேயா? இந்த சைடு வந்து நம்மளுடைய சிக்கன் 65 அழகாக சூப்பராக கமகமக்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளோட பிரியாணி வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். அப்படியே கமகமக்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். முட்டையும் அவிச்சாச்சு. தயிர் பச்சடி தான் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து கத்தரிக்காய் பச்சடி, தக்காளி பச்சடி, தக்காளி சாஸு, என்ன வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். வெறும் தயிரை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், வெங்காயம் சேர்க்கலேண்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ அருமையான ஒரு பிரியாணி இது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போவுமே பிரியாணி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு தான் செய்வோம். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கனால எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோட வாசமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப தூளாக இருந்துச்சு. ரொம்ப உரப்புலாம் கிடையாது. சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் கூட நீங்கள் இந்த பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சிக்கனை வந்து உடச்சி கட்டுறேன் பாருங்கள். சிக்கன் வந்து முழுசாக தான் இருக்குது, எதுவுமே உடையலை. இப்போ நம்ம கை வச்சோம்னா அது அப்படியே சாஃப்டாயிரும். இதுதான் கரெக்டான பக்குவம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? திண்டுக்கல் சிக்கன் பிரியாணிக்கு நம்ம மசாலா மட்டும் பிரியாணி தூள் போடக்கூடாது. நம்ம வீட்டில் செஞ்ச மசாலா போட்டுக்கிறோங்க. அது காரம் மசாலா இருந்தாலும் ஓகே தான். வெறும் காரம் மசாலா போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிள்ளை சந்திக்கலாம். பை, see you.